மகாபாரதத்தில் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி காட்டுக்கு போகிறாங்க. சூதாடினதுனால காட்டுக்கு போயிட்டாங்க. தோற்று போனதுனால போயிட்டாங்க. அதில் பாஞ்சாலியை வேற வச்சு அவன் ஆடிவிட்டான். அது ஓரமான ஒன்று. போயிட்டாங்களா? அங்கே ஒரு நாள் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. என்ன தெரியுமா? ஒரு மானுடைய கொம்பில் ஒரு முனிவருடைய அரணிக்கட்டைன்னா நெருப்பு பற்ற வைக்கிறது. இப்படி 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 தட்டினோம்னா வரும். அந்த அரணிக்கட்டை அது கொம்பில் மாட்டிக்கிட்டு போயிடுச்சு. அவன் பாண்டவர்கள்ட்ட சொன்னான். உடனே பீமனை கூப்பிட்டு தர்மன் சொன்னார், நீ போய் அதை இப்போ தேடி பிடிச்சிட்டு வா. அது போனாங்க. தண்ணி தாகம் வந்துருச்சு. அப்போ அங்கே ஒரு குளத்தை பார்த்தான், ஒரு பொய்கை. அதை பார்த்தான். யார்? பீமன். பார்த்த உடனே அதில் தண்ணியில் எப்படி குடிக்க போனான். ஒரு அசரீரி கேட்டது. அசரீரின்னு நினைக்கிறீங்களா? சரீரம்னா உடம்பு. ஆ சேர்த்தம்னா உடம்பு இல்லாத குரல் மட்டும் அசரீரி. இப்போ உதாரணமாக தமிழில் ஆ சேர்த்தம்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எதிர்மறையான பொருள் தரும். நீதி முன்னாடி ஒரு ஆ போடுங்க, அநீதி. தர்மம், அதர்மம். சத்தியம், அசத்தியம். அசரீரினா சரீரம் இல்லாதது. ஒரு ஓசை கேட்டது. பீமா நில், தண்ணியை குடிக்காத, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு குடி. அவன் பீமன் என்ன பண்ண, 1000 யானை பலம் உள்ளவன், போடாடே அப்படின்ட்டு தண்ணியில் குடித்தான். அது விஷ தண்ணி. அப்படியே விழுந்து செத்தான். பின்னாடி அர்ஜுனன் வந்தான். அண்ணன் செத்து கிடக்கிறத பார்த்தான். அம்பெடுத்து 4 பக்கம் விட போனான். அந்த அசரீரி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. தண்ணியில் குடித்தான், செத்துட்டான். 4 பேரும் விழுந்துட்டாங்க, செத்துட்டாங்க. கடைசியாக தர்மன் பார்த்தார். 4 பேர் செத்து கிடக்கிறான். அவரால் துக்கம் தாங்க முடியல. சரி, இந்த தண்ணி தானே அப்படின்னு தண்ணி அள்ளி குடிக்க போகிறாருங்க. அப்போ அந்த அசரீரி கேட்குது, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீ தண்ணியை குடி. என்ன கேள்வி? எச்சன் கேட்ட அசரீரி கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? பிறந்தும் அசையாதது எது? பிறந்துருது குழந்தைன்னு வச்சுக்கோங்க. குழந்தையோ ஆடோ மாடோ கண்ணுக்குட்டியோ தான் இருந்தாலும் பிறந்து அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டார். அது கேட்குறான். தர்மன் சொன்னான் முட்டை அப்படின்னா. முட்டை ஒரு உயிர் 21 நாள் கழிச்சு தான் அதில் வரும். பிறந்தும் அசையாதது எது? அடுத்த கேள்வி என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே மிக வேகமானது எதுன்னு கேட்டான். உலகத்திலேயே வேகமானது எது? இதெல்லாம் காட்டில் வேகமானதுன்னு எதுன்னு கேட்ட உடனே தர்மன் ஒரு பதில் சொன்னாங்க. என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிக வேகமானது எதுன்னு கேட்ட உடனே தர்மன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மனம் அப்படின்னா. மனம், நம்ம மனசு இருக்கே. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உட்கார்ந்துருக்க இடத்துலையே வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க தெரியுமா? அப்படியே அதுவும் சில வகுப்பு போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. மத்தியான கிளாஸ் இருக்குன்னு வைங்க. அப்போ இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இவர் எப்போ வந்தார் இந்த வாத்தியார்? சில பேர் கடியாரத்தை பார்ப்பாங்க, சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பான், ஓடுதா ஓடலையா, இவரே நிற்கிறாரு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், கடியாரத்தை விட்டுட்டு காலண்டரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், இவர் எத்தனாம் தேதி வந்தார் அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ என்ன செய்வோம் தெரியுங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போவோம். 6ஆம் கிளாஸில் என்ன பண்ணோம், 7ஆம் கிளாஸில் என்ன பண்ணோம், பிறக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணோம், செத்து போயிட்டா என்ன ஆகும், இப்படிலாம் யோசிப்போம். அதுக்குள்ளே வகுப்பு முடிஞ்சிடும். நல்ல வேலை சாமி முடிஞ்சிருச்சு அப்படிமோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம மனசு உலகத்தையே சுற்றி வந்துடும். ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. திருகைன்னா முதல் தெரியுமான்னு தெரியலையே. திருகைன்னா என்னென்னா, கீழே ஒரு கல் இருக்கும், மேலே ஒரு கல். இந்த கீழே இருக்க கல்லும் மேலே இருக்க கல்லுக்கு நடுவில் தானியத்தை போட்டு கைப்பிடி இப்படி வச்சுருப்போம். இது இப்படி சுற்றணும். அதெல்லாம் செஞ்சுருந்தால் ஒரு நோய் வராதுங்க. ஒளிங்கால் வெளி முட்டிக்கால் வெளிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வராது. இப்படி கையை இப்படி வச்சு சுற்றணும். அது மாவாக விழுகும். ஆடும் திருகை அரை சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடின்னா 1 கோடி எண்ணத்துக்கு மனசு போகும். இப்போ இந்த கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த அசரீரி கேட்ட 32 கேள்விகளுக்கும் தர்மன் பதில் சொன்னாங்க. சொல்லி முடித்த உடனே அந்த அசரீரி ஒரே ஒரு சாய்ஸ் கொடுத்தது. 4 பேர் செத்து கிடக்கிறான், உன் தம்பிமார்.
ஒரே ஒருத்தனை மட்டும் நீ எழுப்பலாம். யார் எழுப்புற? கரெக்ட். யார் சொன்னா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 4 பேரில் என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? ஒன்று பீமனை சொல்லுவான்னு எதிர்பார்ப்போம், இல்லை அர்ஜுனனை சொல்லுவான்னு எதிர்பார்ப்போம். நகுலன் சகாதேவன், இதில் அவன் பேரை சொன்ன உடனே அந்த அசரீரி கேட்டுதான், ஆமாம் நீ ஏன் பீமன் எழுப்பலை, நீ ஏன் அர்ஜுனன் எழுப்பலை? அதுக்கு தர்மன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தவங்க நாங்கள் 3 பேரும், நகுலனும் சகாதேவனும் எங்கள் சின்னம்மா வயிற்றில் பிறந்தவங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. ஐவர் தந்தை, 2 தாயார். மாத்ரி அவனுடைய அம்மா பேர், குந்தியினுடைய தங்கை அவ. அந்த குந்தியினுடைய தங்கை வயிற்றில் பிறந்தவங்க தான் அந்த 2 பேரும். தர்மன் சொன்னால், எங்கள் வம்சத்துக்கு ஒரு ஆள் நான், என்னுடைய சின்னம்மா வீட்டில் ஒரு பையன் வேணுங்கிறதுக்காக நான் அவன் எழுப்பு சொன்னேன், நகுல் நெழுப்பு. அந்த அசரீரி சிரிச்சுட்டு சொல்லிச்சான், கவலைப்படாத, 4 பேர் எழுந்திருவாங்க. உன்னுடைய அறிவாற்றலை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதை செஞ்சேன். 4 பேர் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. இப்போ எது